சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அது நடிகை குஷ்பு அவர்களுடைய பொண்ணான அவந்திகா அவர்களுடைய மேரேஜில நடந்த விஷயங்கள் தான். ஏகப்பட்ட சூப்பரான விஷயங்கள் மேரேஜில நடந்திருக்கு. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ரொம்பவே எமோஷனலான நெறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சுந்தர் சி மற்றும் குஷ்பு இவங்களோட மூத்த பொண்ணான அவந்திகா அவர்களுடைய மேரேஜ் சமீபத்தில நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மேரேஜுக்கு குஷ்பு அவர்கள் ரொம்பவே எஃபோர்ட் எடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள ரொம்பவே பிரமாண்டமான முறையில பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க பொண்ணுக்கு தங்கத்தால் ஆன ஏகப்பட்ட விஷயங்கள் சீரா கொடுத்திருந்தாங்க. அண்ட் இப்படி ஒரு புறம் இருக்க, மாப்பிள்ளை வீட்டினர் யாரும் எதிர்பாராத ஒரு விஷயத்த செஞ்சது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகியிருக்கு. அது என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்லேருந்து பொண்ணுக்கு ஏகப்பட்ட பொருட்கள சீரா கொடுத்திருக்காங்க. அவந்திகா அவர்களுடைய மேரேஜ் அப்படிங்கிறது லவ் மேரேஜ் தான். அதனால பையன் வந்து கல்யாணத்துல இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருந்திருக்காரு. அதன்படி பொண்ணு அன்னைக்கு போட்டிருந்த நகை எல்லாமே பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கொடுத்தது கிடையாது. மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து கொடுத்தது தானாமா. அண்ட் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக கழுத்துக்கு போடுற நெக்லஸ், அது மட்டும் இல்லாமல் கையுக்கு வளையல், மோதிரம், காலுக்கு கொலுசு அப்படின்னு இது மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பையனே பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் அது போக மிச்சம் இருந்த நகைகள் எல்லாத்தையுமே பையன் வீட்டு சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட முறையா என்ன அப்படிங்கிறது தெரில. பட் உங்கள் பொண்ணை நாங்கள் வந்து எங்களோட மகளாக தான் பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு நகை போட்டு அண்ட் அந்த ஒரு நகையோட தான் மேரேஜ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த குஷ்புவும் சரி, சுந்தர்சி அவர்களும் சரி கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாவே இந்தியாவுல வந்து பொண்ணுக்கு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து நகை போட்டு குடுப்பாங்க. பட் பையன் வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு நகை போட்டு அது கல்யாணம் நடத்துறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரேர் தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை குடுத்திருக்கு. அண்ட் இத பார்த்துட்டு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகியிருந்தாங்களாமா. அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லட்சுமி அவர்கள் ரீசெண்டா கட்டா குஸ்தி 2 படத்தோட ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே அந்த ப்ரொமோஷன்ல பேசும்போது, என்னால ராஷ்மிகா மந்தனா மாரி நெறைய விஷயங்கள பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ராஷ்மிகா மந்தனா என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க காமெடி கேரக்டர் குடுத்தாலும் பண்ணுவாங்க, சீரியஸ் கேரக்டர் குடுத்தாலும் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம பண்ண தயங்கக்கூடிய ஒரு கேரக்டர் எடுத்தாலும் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப ஹிந்திலயுமே போயிட்டு அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப, ச்சே நம்மளால கண்டிப்பா இந்த மாரி நடிக்க முடியாதுல்ல அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு. மேலும் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் அந்த ஒரு கோரியோவுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் வேணுமோ அதை ரொம்பவே யோசிக்காம போட்டுருவாங்க. அண்ட் அது மாதிரி ஏகப்பட்ட முறை நான் பார்த்துருக்கேன். அண்ட் டான்ஸுமே ரொம்ப பயங்கரமா ஆடுவாங்க. பட் என்னால அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா எனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். பட் ராஷ்மிகா முழுசா அவங்கள இந்த சினிமாவுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அதனால தான் சொல்றேன், என்னால அவங்கள மாரி ஆக முடியாது அப்படின்னு. ராஷ்மிகா அவர்கள பத்தி ஐஸ்வர்யா அவர்கள் பேசியிருந்த இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.